ரஜினி எப்படி இந்த கதையை ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல. இதே மாதிரி ஏற்கனவே தளபதி படத்துல பாஷா படத்துல நண்பனை கொண்டவங்களை பழிவாங்குறாரு. ரஜினி தன்னுடைய சூப்பர் ஸ்டார் சிம்மாசனத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்காக தன்னுடைய போட்டியாளர் விஜய் வச்சு டைரக்ட் பண்ண எந்த இயக்குநர்களுடைய மேல்மணி காலியாக ஆரம்பிச்சதோ அந்த இயக்குநர்களா தேடி போய் வாலண்டியர் அடி வாங்குறாரு ரஜினி. விஜய் வச்சு முருகதாஸ் டைரக்ட் பண்ண கத்தி படம் பார்க்கும்போது ஏஆர் முருகதாஸ் மண்டல சரக்கு காலியாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கே சில சிம்டம்ஸ் தெரிஞ்சது. அது சர்க்கார் படத்துல 90% கன்ஃபார்ம் ஆச்சு. அப்படியே அந்த ஏஆர் முருகதாஸை கூப்பிட்டு தர்பார் படத்துல நடிச்சு அந்த படம் டர் பார் ஆனது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து விஜய் நடிச்ச பீஸ்ட் படம் பார்க்கும்போது நெல்சனுடைய சரக்கு காலியில் சாதாரண ரசிகனுக்கு கூட நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த படம் ஓடலன்னு தெரிஞ்சு பெருந்தன்மை நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுத்து ஜெயிலர் ஒரு சகிக்க முடியாத செகண்ட் ஹாஃபோட அந்த படத்துல நடிச்ச ரஜினி. அனிருத்தருடைய பிஜிஎம்னால ஜெயிலர் படம் தப்பிச்சது. அடுத்து மாஸ்டர் கைதி விக்ரம் மாதிரி சூப்பரா படம் லோகேஷ் அப்படி விஜய் வச்சு லியோன் ஒரு கன்றாவியான படம் பண்ணிருக்காருன்னு ரொம்ப ஷாக்கான லோகேஷ் சரக்கு காலியாக ஆரம்பிச்சிருச்சு. அவர் சும்மா பிரம்மாண்டம் தன்னுடைய வழக்கமான டிபிக்கல் ஃபார்முலாக்கள் செட் ப்ராப்பர்ட்டிகளை வச்சுதான் படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சாதாரண சினிமா அறிவுள்ள ரசிகனுக்கு கூட நல்லா தெரிஞ்சு போச்சு. அதே லோகேஷ் இப்ப இந்த கூலி படத்தை பண்ண வச்சு தேர்ட் டைம் வாலண்டியர் அடி வாங்கியிருக்காரு ரஜினி. ரஜினிக்கு அந்த சமீப காலங்களில் அடுத்து பெற்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா தன்னுடைய படங்கள் பேன் இந்தியா படமா ப்ரமோட் பண்றதுக்காக மத்த மாநில பெரிய நடிகர்களை தன்னுடைய படங்கள் நடிக்க வைக்கிறது நல்ல ஐடியா தான். ஆனா அதுக்காக இந்த கல்யாணம் விட்டு மாப்பிள்ளை பொண்ணு கூட போட்டோ எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளா வர சொல்லிட்டு போட்டோ ஷூட் முடிஞ்ச உடனே அவங்களை இறங்கி போக சொல்லிட்டு அடுத்த ஆள மாப்பிள்ளை பொண்ணு பக்கத்துல நிக்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ரஜினி. அதாவது ஒரு சீன்ல ஒரு பெரிய நடிகர் ரஜினி கூட நடிப்பாரு. அந்த சீன் 2 நிமிஷத்துல முடிஞ்சு போனோடனே அந்த பெரிய நடிகரை அனுப்பிட்டு இன்னொரு மாநில பெரிய நடிகர் தன் கூட ஸ்கிரீன்ல ஒரு ஓரமா நிக்க வச்சிருப்பாரு ரஜினி. ஒரு பக்கத்து மாநில பெரிய நடிகரை கூப்பிட்டா அந்த மாநில நடிகர்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துற மாதிரி அந்த நடிகர்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுத்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்து அவங்களை ஸ்கோர் பண்ண வைக்கணும். சும்மா ரஜினி வில்லன்கள் கூட போது தன்னுடைய அடியாட்கள் மாதிரி அவங்களை யூஸ் பண்ணி அசிங்கப்படுத்தக்கூடாது. எப்படி கமலஹாசன் உன்னை போல ஒருவன் படத்துல தன்னை விட மோகன்லாலுக்கு அதிகமான சீன்கள் கொடுத்து மோகன்லாலுடைய ஆக்டிங் டேலண்ட் வெளிவரதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்திருப்பாரோ இந்த மாதிரி ரஜினி பண்ணாதான் மத்த மாநில நடிகர்கள் ரஜினி கூப்பிடும் போது ஆத்மார்த்தமா ஓடி வருவாங்க. இல்லைன்னா அவங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தாம இருக்கணும். இப்படி ஆமீர் கான் மாதிரி பெரிய நடிகர் எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு காமெடி ரோல் கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அது ரொம்ப அசிங்கம். டைரக்டர் அப்படி தப்பு பண்ணாலும் அப்படி ஸ்கிரிப்ட் எழுதினாலும் ரஜினி அந்த நடிகருடைய பெருமைகளை எடுத்து சொல்லி அவருக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் கொடுக்க வைக்கணும். இல்லைன்னா அந்த நடிகர்களை சௌபின் சாகிர் மாதிரி விநாயகன் மாதிரி நாகார்ஜுன மாதிரி தனக்கு ஈக்குவலா பவர்ஃபுல்லா வில்லன் ஆக்கிடணும்.